வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோமா? வலியால் துடித்த பதிரானா போட்டியின் பாதியில் விலக காரணமே இதுதான். அதிர்ச்சியில் ரசிகர்கள். அதாவது ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணியின் நட்சத்திர வீரர் பதிரானா 2 ஓவர்கள் மட்டுமே வீசிய பின் ஓய்வறைக்கு சென்றது ரசிகர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. பலம் வாய்ந்த ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி 78 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று உள்ளது. இதன் மூலம் ஹைதராபாத் மண்ணில் அடைந்த தோல்விக்கு சிஎஸ்கே அணி பதிலடியும் கொடுத்து உள்ளது. இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் பவுலர்கள் மிரட்டலாக பவுலிங்கை எதிர்கொண்டார்கள். பவர் பிளே ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தாலும் மார்க்கரம், டிராவிஸ் ஹெட் கூட்டணி களத்தில் இருந்தது. இவர்கள் இன்னும் சில ஓவர்கள் களத்தில் இருந்தால் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணியின் கைகள் ஓங்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. சரியாக 11வது ஓவரை வீச வந்த பதிரானா இந்த ஓவரின் 5வது பந்தில் மார்க்கரமிற்கு 147 கிலோமீட்டர் வேகத்தில் தரமான யார்கர் ஒன்றை வீசினார் பதிரானா. இதனை சற்றும் எதிர்பார்க்காத மார்க்கரம் அவர்கள் மிடில் ஸ்டம்பை பறிகொடுத்து 32 ரன்களுக்கு பரிதாபமாக வெளியேறினார். தொடர்ந்து 16வது ஓவரை வீச வேண்டும் வந்த பதிரானா இந்த ஓவரின் 5வது பந்தில் கிளாசனை 20 ரன்னில் வீழ்த்தி பெவலியனுக்கு அனுப்பி வைத்தார். இதன் மூலமாக சிஎஸ்கே அணியின் வெற்றி உறுதியானது. இந்த ஓவருக்கு பின் மீண்டும் டெத் ஓவரில் பவுலிங் செய்த பதிரானா வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் பிசியோதெரபிஸ்ட் உடன் ஓய்வறையை நோக்கி நடந்தார். இதனால் டெத் ஓவர்களை முஸ்தபிர் ரஹ்மான் மற்றும் சர்துல் தாகூர் இணைந்து வீசினார்கள். இதனால் பதிரானாவுக்கு மீண்டும் காயம் ஏற்பட்டதா என்ற குழப்பம் ரசிகர்களிடம் எழுந்து உள்ளது. இந்த சீசன் தொடங்குவதற்கு முன்பாகவே பதிரானாவின் தொடைப்பகுதியில் காயம் ஏற்பட்டது. இதனால் தாமதமாகவே சிஎஸ்கே அணியுடன் பதிரானா இணைந்தார். தற்போது முக்கியமான ஆட்டத்தில் 2 ஓவர்களை மட்டுமே வீசிவிட்டு களத்திலிருந்து வெளியேறி இருக்கிறார். இந்த போட்டியில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என்பதாலேயே பதிரானா ஓய்வெடுக்க அழைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் பதிரானா குறித்து முழுமையான அப்டேட் வெளிவரவில்லை. இதனால் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் அவர் களமிறங்குவாரா என்ற கேள்வியும் எழுந்து உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.